உருண்டை பக்கோடா செய்வதற்கு 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சிறிதளவு, மாவு சோடா சிறிதளவு, எல்லாவற்றையும் நன்கு நுரை வரும் கலக்க வேண்டும். ஒரு கப் அரிசி மாவு, கடலை மாவு 1 கப், பொட்டுக்கடலை மாவு 1 கப் சேர்த்து நன்கு கலக்குங்கள். நறுக்கிய கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 5 சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துங்க. நறுக்கிய வெங்காயம் 2, எல்லாவற்றையும் நன்கு கலக்கி உப்பு பார்த்து திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துங்க. தண்ணீர் சிறிது சிறிதாக விட்டு நன்கு பிசைய வேண்டும். ஒரே டைம் தண்ணி சேர்த்தாதீங்க, சிறு சிறிதாக சேர்த்துங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்த்துனீங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். கெட்டியாக நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் பக்கோடாவை சிறு சிறு துண்டுகளாக உருட்டி எண்ணெயில் போட வேண்டும். பக்கோடா நன்கு பொன்னிறமாக கலர் வரும் முறை வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். மீதமுள்ள மாவையும் இவ்வாறு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போடவும். சுவையான உருண்டை பக்கோடா ரெடி.